2 hours வேஸ்ட். அதே மாதிரி வந்து பணமும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட் நினைக்கிற மாதிரி இல்லாம இந்த 2 hours வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்ஹவ் நீங்க ஏதோ ஒரு நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ண போறீங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், டார்கெட் ஆடியன்ஸ் பத்தி எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது. அந்த வகையில வந்து இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்பவுமே நாங்க ஒரு ஃப்ரீ செஷன்ல நாங்க செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? எல்லாத்துக்கும் கிளியரா இருந்துச்சுன்னு சொன்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குது, கிளியரா இருக்கு அப்படின்னா எஸ் டைப். சரி, ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து, சரி, ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் கேக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய நாலேஜ் எனக்கு இருக்கு, ஆல்ரெடி நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு மீட்டிங்ல இருந்தேன். அப்படிங்கிறவங்க இப்பதான் ஒரு மீட்டிங் ஜீரோ முடிஞ்சு ப்ரெஸ் வந்து பண்ணுங்க. பார்த்தேன். எனக்கு வந்து நாலேஜ் இருக்கு, நான் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் செஞ்சுட்டு ஏதாவது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க ஜீரோ ப்ரெஸ் பண்ணுங்க. இல்ல சார், இதுல நான் வந்து ஒரு பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க 1 ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணாதான், ஆல்மோஸ்ட் 20 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க. மேபி அடுத்தவங்க சேருவாங்க. நீங்க என்ன ரிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து மீனிங்ஃபுல்லா வந்து கண்டென்ட்டை வந்து கன்வே பண்ண முடியும். சரி, ஓகே. அப்போ 0, 1 ரெண்டுமே கலந்து தான் இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து நம்ம 2 விதமான கோர்ஸ் எடுக்கிறோம். ஒன்று வந்து பேசிக்ஸ். பேசிக்ஸ்ங்கிறது யாருக்குன்னா, யார் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசோ அவங்களுக்காக நம்ம பேசிக் கோர்ஸ் வந்து கவர் பண்றோம். எனக்கு வந்து எதுவுமே தெரியல, எனக்கு வந்து எதுவுமே எனக்கு வந்து தெரியல, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இப்பதான் வந்து என்ட்ரி ஆகுறேன், நான் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி, ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பேசிக் கோர்சஸ் கவர் பண்றோம். இல்ல சார், நான் ஆல்ரெடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், அதாவது ட்ரைனிங் எடுத்துட்டேன், உங்ககிட்டயே நான் வந்து பேசிக் பேட்ச் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து நான் இல்ல வேற எங்கேயாவது நான் வந்து சில விஷயங்கள் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான நாலேஜ் இருக்கிறவங்க வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போறது எப்படி? ஓகே, எப்படி வந்து ஒரு யூஜி கோர்ஸ் முடிச்சுட்டா அது வந்து ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு பிகாம் இருக்கட்டும், பிபிஏ இருக்கட்டும், பிஎஸ்சி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து எம்காம் போறோம், எம்பிஏ போறோம், எம்எஸ்சி போறோம், இந்த மாதிரி போயிட்டு வரோம். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயும் நம்முடைய நாலேஜை வந்து கெயின் பண்றோம். நம்முடைய அக்யூரேசியை இன்க்ரீஸ் பண்ணும். இங்க வந்து யாருமே வந்து 100% நான் பண்றது எல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எதுலையுமே சொல்ல முடியாது. அவங்கவுங்க போடக்கூடிய எஃபோர்ட், அவங்க அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் அவுட்புட் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த உங்க பேட்ச்ல சேரனால எங்களுக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், அட்வான்ஸ் கோர்ஸ்ல சேர்றவங்க நம்ம கூட கண்டினியூ ஜெர்னில இருப்பான். கண்டினியூ ஜெர்னினா என்ன அர்த்தம்? நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா கூட நீங்க நம்முடைய கான்ஸ்டன்ட் கான்டாக்ட்ல இருப்பீங்க. நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்போம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது, மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை கவர் பண்ணலாம், இன்னைக்கு எந்த மாதிரி மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்க வந்து ஒரு ப்ரீ மார்க்கெட் செஷன் வைப்போம். அந்த ப்ரீ மார்க்கெட் செஷன்ல என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க செகண்ட் பேட்ச், இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா செகண்ட் பேட்ச், ஃபர்ஸ்ட் பேட்சுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 20 கான்செப்ட் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துரும். ஒரு ஸ்டாக்ல அவங்க அக்கு வேற ஆதி வேற என்ன பண்ணிடுவாங்க, அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. ஓகே, ஏன்னா வந்து அந்த ஸ்டாக் சம்பந்தமா 2 விஷயங்களை இவர் பார்ப்பாரு, 2 விஷயத்தை அவர் பார்ப்பாரு, 2 விஷயத்தை அவர் பார்ப்பாரு. இந்த மாதிரி எல்லாரும் என்ன ஆகும்னு சொன்னா பிரிச்சு பிரிச்சு ஒர்க் பார்க்கும்போது, எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் வந்து ஆபரேஷன் பண்ணும்போது 4 வகையான டாக்டர்ஸ் இருப்பாங்க, கரெக்டுங்களா? அனஸ்தீசியா கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி வந்து ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் சொன்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 3 4 டாக்டர்ஸ் அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆபரேஷன் அங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக்கை வந்து கிட்டத்தட்ட ஆபரேஷன் பண்ற மாதிரி தான். இப்போ நான் மட்டும் இல்லாம ஒரு 10 பேர் அதுல இருப்பாங்க. நாளைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க சொன்னா நீங்களும் அதுல ஜாயின் பண்ணிருவீங்க. நீங்க ஒரு 10 பேர் இருப்பீங்க. 20 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும்? நம்முடைய வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாகும்.
இப்போ நம்ம பேசிக் பேட்ச்ல நடத்தணும். பேசிக் பேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னா நடத்தி கொடுத்துட்டு முடிச்சிடும். ஆனால் அட்வான்ஸ் பேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கையை பிடிச்சி நம்ம ஒரு எஃபோர்ட் ஜேர்னி, அதான் நான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன். பேசிக்ல வந்து என்ன இருப்பாங்க, எல்லாரும் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஆனா அட்வான்ஸ் கோர்ஸ்ல வந்து எல்லாரும் என்ன ஆயிடுவாங்கன்னா சோல்ஜர்ஸ் ஆயிடுவாங்க. பேசிக் கோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அட்வான்ஸ்ல வந்து இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய சோல்ஜர்ஸ். ஓகே. சரி, இப்ப இன்னொரு விஷயமும் கேட்கிறோம். ஏற்கனவே என்கிட்ட பேசிக் பேட்ச் படிச்சவங்களா இருந்தீங்கன்னா ஒன் பிரஸ் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னா ஜீரோ பிரஸ் பண்ணுங்க. ஏற்கனவே என்கிட்ட படிச்சிருக்கீங்கன்னா ஒன், இல்லைன்னா ஜீரோ. சரி, ஓகே. 7:07, நீங்க அதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடய வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. லாஸ்ட் அட்வான்ஸ் ஓரியன்டேஷன்லயும் நீங்க கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வந்து என்கிட்ட ஆல்ரெடி படிச்சவங்களும் இருக்கீங்க, புதுசா வந்தவங்களும் இருக்கீங்க. இப்போ என்னுடைய பேட்சஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், பேசிக் நல்லா நீங்க வந்து ட்ரைனிங் எடுங்க, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் வரலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருப்பேன். இப்போ மேபி அவங்க கூட என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இங்க வந்திருக்கலாம். ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன? இப்போ பேசிக் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கவர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட்க்கும் இப்போ நம்ம கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கமிங் பண்ணிடுறவங்கள, வெல்கம் டு இஸ்லாமிக் ஸ்டாக் மார்க்கெட் செஷன், டைவிங் டீப் இன்டு தி மார்க்கெட் டு இம்ப்ரூவ் அவர் அக்யூரசி அண்ட் என்ஹான்சிங் ப்ராஃபிட் பை ரெடியூசிங் தி லாஸ். நம்ம அடுத்து இந்த கோர்சஸ்ல நம்ம என்ன கவர் பண்ணுவோம்னா, நம்முடைய ப்ராஃபிட் வின்னிங் ப்ராபபிலிட்டி எப்படி அச்சீவ் பண்றது, நம்ம லாஸை எப்படி குறைக்கிறது. உதாரணமா சொல்லணும்னா லாஸ்ட் பேட்ச்ல நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு 5% வந்து ப்ராஃபிட் வந்தா நீங்க ஸ்டாக் வித்துருங்க, அல்லது 5% வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஆனா இப்போ என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் வந்து 7.5க்கு எப்படி இன்க்ரீஸ் பண்றது, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 2.5க்கு எப்படி குறைக்கிறது. ஓகே. இதை நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா போக போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு பத்தியான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு சிம்பிளா, என்னோட பேர் முகமது உமர். நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து நான் மதரசாலையும் ஓதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சென்னை மியாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல எம்பிஏ முடிச்சுட்டு யூபிஎஸ்சி ட்ரைனிங் எடுத்தேன். அதில் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தேன். எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்ட்டி இப்போ இல்லை. ஆனால் அந்த நாலேஜ் எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நிறையவே ஹெல்ப் பண்ணுது. ஆல்ரெடி வந்து 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங், 3 இயர்ஸ் வந்து டீச்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சைஃபா மூலியமா 7 பேட்சஸ், அதாவது நமக்கு வந்து பேசிக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8th பேட்ச் இப்போ போயிட்டு இருக்கு. அட்வான்ஸ்ல வந்து ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். இண்டிவிஜுவலாக மோர் தென் 10 பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து பேசிக்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்முடைய கிளாஸுடைய அஜெண்டா என்ன, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட் மூவ்மெண்ட், ஃபாலோவிங் தி ஃபோர் பிரின்ஸ் ஆஃப் பிக் புல்ஸ். இந்த பிக் புல்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? இந்த பிக் புல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக் புல்ஸ் தான் என்ன சொல்லுவோம், இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரெண்டு விதமா இருக்காங்க. ஒன்று வந்து எஃப்ஐஐ, இன்னொன்று வந்து டிஐஏ. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா, இவங்களை எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஹை லெவலுக்கு போறதுக்கும் இல்ல டவுன் சைட் போறதுக்கும் இவங்க முக்கியமான காரணம். இப்ப இவங்களை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த எஃப்ஐஎஸ் எதிர்த்து வந்து நம்ம எதிர்நீச்சல்லாம் அடிக்க முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க போகக்கூடிய பாதையிலே அவங்களோட சேர்ந்து நம்ம போக போறோம். சரிங்களா? சார், அவங்க பண்றது நமக்கு எப்படி தெரியும்? அவங்க ஒரு ரூம்ல உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஒரு போர்ட் மீட்டிங் ஹைலி கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அவங்க என்ன பண்ண போறாங்க, பண்ண போகிறது இல்லதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து இவங்க உடைய ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போறது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணலாம் வரலாம். இப்போ அவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட, நாங்க இதுதான் பண்ண போறோம், அதனால நீங்க இதுக்கு தயாரா இருங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய தான் சொன்ன ஃபுட் பிரிண்ட்ஸ். ஓகேங்களா? ஒருத்தர் நடந்து போனா அந்த பக்கம் வந்து அந்த பாதை இருக்குமா இல்லையா? ஒருத்தர் நடந்து போனாருன்னா என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் வந்து அந்த தடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தடம் இருக்குமா இல்லையா? அந்த தடத்தை ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். அவங்க கிட்ட நம்ம கேட்க போறது இல்லை. அவங்க கிட்ட வந்து நம்ம டேட்டாஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்லை. பட் வந்து அவங்களுடைய பாதையை வந்து நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக போறோம். சரிங்களா?
சரி. இப்போ அவங்களால மேனிப்புலேஷன், அதாவது மார்க்கெட்ல தங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை சில சமயங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா நம்ம வந்து அதுல இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறது? இவங்க என்ன ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஆக்சுவலி என்ன பண்ண நினைக்கிறாங்க, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி. அதே மாதிரி வந்து ஒரு ஹார்மோனிக் டூல் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஒரு டூல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் தி மார்க்கெட் வி ஆல்ரெடி கவர்ட் இட். ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். இஃப் நாட் ப்ளீஸ் கம்ப்ளீட் தி பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு வந்து பேசிக் தெரியலனா தயவு செஞ்சு நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்க்கு வாங்க. நாங்கள் எங்கேயும் போயிட மாட்டோம், இங்கே தான் இருப்போம். பேசிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டு, ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு பேசிக்ஸில் சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கே நாங்கள் பேசிட்டு இருக்க மாட்டோம், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பேசுவோம். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் என்ன ஆகாது, அது புரியாது. சரிங்களா? அதனால தான் நான் சொல்றோம் பேசிக்ஸை கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே. சரி, இப்போ பேசிக்ஸில் கவர் பண்ண விஷயங்கள் என்ன? அங்கே வந்து நம்மளா இருந்தாலும் சரி, இல்லை நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஓகே, சின்னதா 50,000 1,00,000 2,00,000 அது மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்களா இல்லையா? அவங்க ஆக்சுவலி என்ன பண்றாங்க? ஆஸ் அதர் ரீட்டைலர்ஸ் வி லேர்ன் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். அவங்க எல்லாருமே வந்து பேட் ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. பேட் அப்படின்னா என்ன? பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சி வச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸ் தாண்டின உடனே வந்து பை பண்ணுங்க அப்படின்றது ஒரு ஒரு பேசிக்கான பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் வரைஞ்சி வச்சிருப்போம். அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து கீழே இறங்கிருச்சுன்னா அதை வித்துருங்கன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். ஓகேங்களா? அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு, சப்போர்ட் லெவலு, ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் வச்சு பண்றதுங்கிறது பேசிக்ஸ். இதை தான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சொல்லி சொல்றாங்க. ஆனா இன் ரியல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க தான் யாரு? இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். இந்த எஃப்ஐஐ, டிஐஐ அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்ஸை நடத்தியிருப்போம். இந்த எஃப்ஐஐ, டிஐஸ்னா யாரு? நம்மள மாதிரி வந்து 50,000 1,00,000 2,00,000 இல்லாம ஒரு 500 கோடி 1000 கோடி இந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல ஸ்டாக்ஸ் வாங்கி போடக்கூடியவங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் புள்ளிகள் யாரு? இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, எல்ஐசி, இசிஐ, ஓகேங்களா? இசிஐல இசி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வரும். இஎஸ்ஐசி, ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அதே மாதிரி இபிஎஃப், எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இவங்கெல்லாம் என்னன்னு சொன்னா கோடிக்கணக்காக பணம் வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டாவது நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்ம சாதாரணமா 50,000 1,00,000 இந்த மாதிரி அமௌண்ட்ல வாங்கக்கூடியவங்க. ஓகேங்களா? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் ஹியூஜ் கேண்டல்ஸ். இப்போ சில 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 நேரங்களில் நீங்க மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க, ஒரு பெருசா வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா? சில நேரங்களில் வந்து நீங்க மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில், ஒரு ஹியூஜ் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். ஓகே. இப்போ இந்த மாதிரியான கேண்டில் கிரியேட் பண்றதுக்கு தகுதியானவங்க அல்லது வந்து கேப்பபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்போ இந்த கிளாஸ் எத்தனை பேர் இருக்கோம்? அரௌண்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கினாலுமே கூட நம்மளால இந்த மாதிரியான கேண்டில்ஸை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து என்னது, சின்ன குழந்தைகள் மாதிரி தான், சுட்டி குழந்தைகள் மாதிரி தான். சரிங்களா? இப்போ இவங்க தான் என்ன பண்றாங்க, மார்க்கெட்ல வந்து பெரிய பெரிய ஏற்றங்களையும் பெரிய பெரிய இறக்கங்களையும் கொண்டு வராங்க. சரி, வாட் சிக்னிஃபிகன்ஸ் டூ ரீட்டைலர்ஸ் ஹோல்ட்? சார் இல்லை சார், நான் போன பட்ஜெட்ல வந்து நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து நான் பார்த்தேன். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து ரொம்ப வந்து அப்ரைஸ் பண்ணாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா இன்னைக்கு இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை தாங்கி நிற்கிறதா அவ்வளோலாம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்களே சார் அப்படி அதெல்லாம் பார்த்தோமே. அப்போ அவங்களுக்கு எந்த விதமான சிக்னிஃபிகன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஒரு காலத்துல மொத்தமா மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ரொம்ப, ஒரு காலம்னா ரொம்பலாம் நீங்க போக வேணாம். ஜஸ்ட் கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய கண்ட்ரியுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 140 கோடி அப்படின்னு சொன்னா, அந்த நேரங்கள்ல இருந்த டிமேட் அக்கௌண்ட், ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுடைய அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரிங்களா? 1 கோடி 1.25 கோடி அதை ஒட்டி தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் காலங்கள் வந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் ஒவ்வொரு வருடங்களும் ஏறி ஏறி இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 25 கோடிக்கு மேல டிமேட் அக்கௌண்ட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகுது, நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியா இருக்கட்டும், கமாடிட்டி மார்க்கெட்டா இருக்கட்டும், அல்லது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய அன்சர்டனிட்டி இருக்கு. ஓகே, கமாடிட்டி மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் யார் கொண்டு போய் பணம் போடுவான்னு சொன்னா, யாருக்கு வந்து மிதமிஞ்சிய பணம் இருக்கோ அதை அவங்க போடுவாங்க. இப்ப நம்மள மாதிரி வந்து ஏதாவது ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, அதை வச்சு நான் ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கன்னு கேட்கறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் கிரிப்டோ கரன்சிலாம் என்ன கிடையாது, பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது, ஆஸ் எ முஸ்லிம் ட்ரேடர்ஸும், முஸ்லிம் ட்ரேடராகவும் நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த கிரிப்டோ கரன்சியில, ஃபாரெக்ஸ்ல, கமாடிட்டில ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஷரியாவுடைய பெர்மிஷன் அதுல இருக்கிறது இல்லை. அப்போ அந்த இன்கம் வந்து ஹலாலா இருக்காது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு 50% வந்து பர்மிசபிள், ஒரு 50% வந்து நாட் பர்மிசபிள் இருக்கு. இப்போ எது நமக்கு பர்மிசபிள் இருக்கோ அதை நல்ல விதமா ட்ரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றாங்க, நிறைய உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ரீட்டைலர்ஸ் மணி இஸ் கால்டு டம்ப் மணி. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க, டம்ப் மணின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் டம்ப் மணி அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வசதிக்கு நம்ம சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய பொம்மைகள் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய பணத்தை சொல்றாங்க, நம்மள சொல்றாங்க. ஏன் சார் அப்படி சொல்றாங்க, ஏன் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்க, டம்ப் மணின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 90% ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டூ பேக் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் தான் பண்றாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் இட் ஃபெயில்ஸ். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல அது ஃபெயில் ஆகுறது நம்ம பார்க்குறோம். பட் வாய், ஏன் அப்படி? இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் நம்ம படிச்சிருப்போம். இப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஏறி வந்துட்டு இருக்கு. இதை தாண்டின உடனே என்ன நினைக்கிறோம், ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருச்சு, இனிமேல் என்ன ஆகும், மேலே போகும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இங்க இருந்து என்ன ஆயிரும், அது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி சப்போர்ட் லெவல் ஒன்று இருக்குது. சப்போர்ட் லெவல்ல நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து கீழே வந்து சப்போர்ட் லெவலை உடைச்சிருச்சுன்னா கீழே போகும்னு சொல்லுவோம். ஆனா இங்க இருந்து போயிட்டு திரும்ப என்ன ஆயிரும், இது மேலே ஏறி வர ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை டீட்டெயிலா நம்முடைய கோர்சஸ்ல பார்ப்போம். ஆனா பேசிக்கா நம்ம என்ன தெரியணும், லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? லிக்விடிட்டி அப்படின்னா என்ன? இப்போ வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம். அது எக்கனாமிக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா லிக்விடிட்டிக்கு அர்த்தம் வேற. அதே மாதிரி நீங்க வந்து பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரியில எடுத்துட்டீங்கன்னு சொன்னா லிக்விடிட்டிக்கு அர்த்தம் வேற. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் வந்து லிக்விடிட்டிக்கு அர்த்தம் இருக்கு. இங்க என்ன என்ன மீன் பண்றாங்க, லிக்விடிட்டிக்கு இங்க என்ன அர்த்தம் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிக்விடிட்டி அப்படிங்கிறது, லிக்விடிட்டி இஸ் பெண்டிங் ஆர்டர் இன் தி மார்க்கெட். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லிக்விடிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணமா வந்து ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 100 ரூபீல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 100 ரூபீல ஒரு ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்க இப்படி ஏறிட்டு இருக்குன்னு சொல்லி வைங்களேன், என்ன அர்த்தம், இங்கெல்லாம் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. அதாவது இங்கெல்லாம் என்ன இருக்குது, இங்கெல்லாம் வந்து பை பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பை ஆர்டர் செல் ஆர்டர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? பை ஆர்டர் செல் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன ஆயிட்டுன்னு சொன்னா மார்க்கெட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் என்ன சொல்றாங்க, லிக்விடிட்டி. லிக்விடிட்டி இஸ் a pending order in the market. For every buyer there has to be a seller. கரெக்ட் தானே? இப்போ நீங்க வந்து ஒரு அரிசி வாங்கணும், ஒரு ஒரு சிப்பம் அரிசி வாங்கணும்னா நீங்க பையர், அதை விற்கக்கூடிய ஒருத்தர். அப்போதான் அங்க என்ன நடக்கும், ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில நிக்குதுன்னு சொன்னா அது 100 ரூபாயில விற்கிறதுக்கு ஆள் இருக்கு, வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஒரு பிரைஸ் வந்து 110 ரூபாய்க்கு ஏறுது அப்படின்னு சொன்னா 110ல தான் விற்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதனால பையர் என்ன பண்ணி ஆகணும், அங்க போய் ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வாங்குறோம். இன்னைக்கு வந்து சிக்கனுடைய ரேட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருச்சு, 200 ரூபாயில இருந்து 220, 240, இன்னைக்கு 320 ரூபா வந்துச்சு ஒரு கிலோ சிக்கன். ஓகேங்களா? மட்டன் தான் வந்து அநியாயமா ஏறிட்டு போயிட்டு இருக்குன்னு பார்த்தா சிக்கன் என்ன ஆச்சுன்னு சொன்னா 200, 220, 240, 320 ஏறிடுச்சு. ஏன்? ஏன்னா 320ல வாங்கக்கூடியவங்க இருக்காங்க, அதனால என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் வந்து அவ்வளவு தூரம் போயிருச்சு.
ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு ட்ரேட் நடக்கணும்னா, அந்த பிரைஸ்ல வந்து ஒரு பையர் இருக்கணும். அதே மாரி வந்து ஒரு செல்லர் இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல வந்து பையர் மட்டும் தான் இருக்காங்க, செல்லர் இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டாக் உடைய பிரைஸ் வந்து ஏறிட்டே போகும். எந்த இடத்துல பையர் இருக்காங்களோ, அது வரைக்கும் மேலே ஏறிட்டே போகும். ஒரு இடத்துல செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, பையர்ஸ் இல்லைன்னா, அந்த ஸ்டாக் உடைய பிரைஸ் என்ன ஆயிட்டு இருக்கும்னு சொன்னா இறங்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்ல ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதோடைய பிரைஸ் வந்து 100ல இருக்கு அப்படின்னா, அந்த பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்னா, எந்த பக்கம் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்களோ, அங்கதான் என்ன ஆகும்? ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் எடுக்கும். அது நோக்கி தான் என்ன இருக்கும்? ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து மூவ்மெண்ட் எடுக்கும். இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்க சொன்னா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? லிக்விடிட்டின்னு சொல்றோம். ஒரு இடத்துல வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். மற்ற இடங்களை விட. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க சொன்னா, இந்த இடத்துல என்ன இருக்கு? லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க சொன்னா, இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டிலாம் கம்மியா இருக்கு. இப்ப திரும்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்ப ஜென்ரலி என்ன பண்ணணும்னு சொன்னா, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கோ, அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்ப பிரைஸ் இங்க இருக்குன்னு சொல்லி வைங்களேன். ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் இங்க இருக்கு. இப்போ பிரைஸ் அடுத்து எங்க போகும்? எங்க லிக்விடிட்டி இருக்கோ அதை நோக்கி போகும். அப்ப இங்க வரும். கரெக்ட்டுங்களா? அதுக்கடுத்து என்ன ஆகும்? எங்க லிக்விடிட்டி இருக்கோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். எங்கே போகும்? அதுக்கடுத்து எங்க போகும்? எங்க லிக்விடிட்டி இருக்கோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க? லிக்விடிட்டி பூல். இந்த லிக்விடிட்டி பூல்ல போயிட்டு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம கான்செப்ட்ல இருக்கு. லிக்விடிட்டி பூல்னா என்ன? எந்த இடங்கள்ல லிக்விடிட்டி அதிகமா இருக்கும்? லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன? எப்போ வந்து லிக்விடிட்டியை வந்து அள்ளிருச்சுங்கிறத எப்போ நம்ம முடிவு பண்ணலாம்? எல்லாத்தையும் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருக்கும். அட்வான்ஸ் கோர்ஸ் நம்ம சொல்லி தருவோம். அப்போ ஒரு ஸ்டாக் என்ன ஆகும்னா இங்க லிக்விடிட்டி இருக்கோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்போ ரூல் நம்பர் ஒன் என்ன மார்க்கெட்ல? மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் சர்ச் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ ஆஸ் டு ட்ரேடர் வி நீட் டு ஃபைண்ட் வேல்யூ பூல் ஆஃப் லிக்விடிட்டிஸ் ஃபார். நீங்க ட்ரேடரா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் எங்க லிக்விடிட்டி இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை நோக்கி தான் அடுத்து என்ன ஆகும்? மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அதை நோக்கி தான் என்ன இருக்கும்? அடுத்தது மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப சில நேரங்கள்ல வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்குது. ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்க ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சு வச்சிருக்கீங்க. ரெசிஸ்டன்ஸ் லைன் தாண்டினோட நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இந்த இடத்துல பை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன இது? திரும்ப கீழே இறங்கி வந்துடுது. இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. நீங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் அது மேலே ஏறுது. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுது? அது வந்து கீழே இறங்கி வந்துடுது. சரிங்களா? இப்ப ஏன் கீழே இறங்கி வருது? அப்போ வந்து அந்த பிரேக் அவுட் நடந்துச்சு சார். நம்ம வந்து பேசிக்ஸ்ல படிச்சிருக்கோமே. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு லைன் நம்ம வரைஞ்சு வச்சிருப்போம். அந்த லைன்ல இருந்து ஏற்கனவே என்ன இருக்கும்? ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் இறங்கி இருக்கும். அதை வச்சு நம்ம அங்க ஒரு லைன் வரைவோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த லைனை தாண்டும் போது நம்ம வாங்கலாம்னு சொல்லி வாங்குறோம். ஓகே. ஆனா சில சமயங்கள் அது கீழே வருது. ஏன் கீழே வருது? நம்ம வந்து சரி எல்லா நேரங்களும் நம்ம நினைச்ச மாதிரி போகாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனா இன் ரியாலிட்டி என்ன? இன் ரியாலிட்டி என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த லிக்விடிட்டி பூல் எங்க இருக்குதோ அதை நோக்கி வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி சொன்னோம். கரெக்டுங்களா? மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் இருக்கும்னு சொன்னோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரியே என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் ஏற்கனவே போயிருக்கும். அப்புறம் கீழே இறங்கி வந்திருக்கும். அதை வச்சு பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை நீங்க வரைஞ்சிருப்பீங்க. அதை வச்சு என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை நீங்க வரைஞ்சிருப்பீங்க. திரும்ப என்ன ஆகுது? இந்த பிரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது சரி இங்க இருந்து கீழே இறங்கும் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு வச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? உங்கள மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து கீழே இறங்கி இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ்னா என்னது? இப்போ ஷார்ட் செல்லிங் பண்ணக்கூடியவங்க. ஓகே. இப்போ நம்ம ஷார்ட் செல்லிங்கை விட்டுடலாம். நம்முடைய நார்மல் ட்ரேடிங் ஏறலாம். இது வந்து ஒரு சப்போர்ட் லைனு. இந்த சப்போர்ட் லைன்ல ஏற்கனவே என்ன ஆச்சு? ஸ்டாக் வந்துட்டு போயிருக்கு. திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க என்ன பிளான் பண்றீங்க? ஓகே, இங்க இருந்து திரும்ப மேலே ஏறும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பை பண்ணலாம்னு சொல்லி நீங்க நீங்க வந்து நினைக்கிற மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு லிமிட்ல வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவாங்க. ஒரு லிமிட்ல என்ன பண்ணுவாங்க? இங்க வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவாங்க.
இன் கேஸ் வந்து இதை உடைச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னு சொன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி. இப்போ இந்த இடத்துல வந்து திரும்ப அது மேலே ஏறும் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டுங்களா? இப்போ பை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவீங்களா இல்லையா? ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே இறங்கி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். உதாரணமாக 100 ரூபாய் அந்த ப்ரைஸ் இருக்குன்னா ஒரு 95ல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து நினைக்கிற மாதிரியே எல்லா ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா சில இடங்கள்ல ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸை வந்து செட் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப என்ன ஆகும், நம்ம முன்னாடியே ரூல் ஒன்ல என்ன பார்த்தோம், மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் சர்ச் ஆஃப் லிக்விடிட்டி. அப்போ மேலே ஏற போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா பக்கத்திலே ஒரு லிக்விடிட்டி இருக்கறனால இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்துருது. ஓகே. அதனால தான் என்ன ஆகுது சில நேரங்கள்ல, ஓகே நம்ம வந்து இந்த இப்படி நடக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வேற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் அப்புறம் என்ன சார் இந்த பேசிக் லைன் கிட்ட வந்தா, அதாவது சப்போர்ட் லைன் கிட்ட வந்தா வாங்கவே கூடாதா? எல்லாரும் வந்து இங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறனால அந்த பக்கம் வாங்கவே கூடாதான்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னு சொன்னா வால்யூம் அனாலிசிஸ்ங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு கிளாஸ் வச்சிருப்போம். இவங்க வந்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பேசிக்ஸ்க்கு வந்தாலே நம்ம வந்து ஏதாவது சப்போர்ட் லைனுக்கு வந்தாலே நம்ம வாங்கக்கூடாதா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஆகலாம் ஒரு டவுட். ஓகே. அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு வந்தா வாங்கவே கூடாதா? இங்க வந்து சப்போர்ட் அப்போ ஒரு ரீஜன் இருக்குது, அங்க இருந்து கண்டிப்பா கீழே தான் இறங்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இங்க நம்ம சில கேண்டில்ஸ்டிக்ஸ் உடைய பேட்டர்ன், சில அட்வான்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணி இங்க என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மேனிப்புலேட் பண்றதுன்னா பார்த்திருக்கீங்களா? இப்போ ஒரு நேரத்துல வெங்காயத்துடைய விலை என்ன ஆகும், கீழே அநியாயத்துக்கு கீழே இறங்கும், சில சமயங்கள்ல அநியாயத்துக்கு மேலே ஏறும். அப்ப மேலே ஏறும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, பதுக்கல் செய்வாங்க, பதுக்கி வச்சு இன்னும் ரேட்டை மேலே ஏத்துவாங்க. கரெக்ட், பார்த்திருக்கீங்களா? இப்ப கவர்மெண்ட் கூட என்ன பண்ணுவாங்கன்னா வார்னிங் கொடுப்பாங்க, யாரும் வந்து ஆனியனை வந்து பதுக்க கூடாது, பதுக்குனீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம், அந்த குடோனுக்கு சீல் வச்சிரும் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. ஆனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லலாம், சில நேரங்களில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மேனிப்புலேட் பண்றதுன்னா என்ன, நம்மள வந்து ஒரு டைரக்ஷன்ல கூட்டு போற மாதிரி, பிரைஸ் வந்து ஒரு மூமெண்ட்ல போற மாதிரி காமிச்சிட்டு வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பிரைஸ் மூவ்மெண்ட் வருது, இங்க இருந்து என்ன ஆகுது, ரிவர்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மேல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சல்லின்னு கீழே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் சொன்னா நிறைய பேர் வாங்க வந்தாதான் அவங்களால விற்க முடியும். புரியுதுங்களா? இப்ப அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அங்க அதுக்கு வாங்குறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? அப்ப வாங்குறதுக்கு ஆள் வேணும்னா அவங்க ஒவ்வொருத்தங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க, நீங்க வந்து வாங்குங்க வாங்குங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்ல இதுக்கப்புறம் ஸ்டாக் உடைய பிரைஸ் ஏற போகுது, அதனால நீங்க வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, நிறைய ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணுவாங்க. அப்போ அவங்க பை பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி கிடைச்சிடும், அவங்க வித்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யாரு அவங்க உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சாஃப்ட்வேர்.
சில சாஃப்ட்வேர்ஸ் உடைய சப்போர்ட்ல சில சாஃப்ட்வேர் உடைய ஹெல்ப் என்ன பண்றாங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சாஃப்ட்வேர் உடைய ஹெல்ப்பா கொண்டு ஆல்கோரிதம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க சில சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்றாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து அட்வான்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்னா, அரவிந்த் ஸ்ரீனிவாசன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கரெக்டுங்களா? தமிழ்நாட்டு சென்னையை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்னைக்கு வந்து பெர்ப்ளெக்சிட்டியுடைய சிஇஓவா இருக்காரு, அமெரிக்கால இருக்காரு. கோபிநாத் கூட அவரை போய் ஒரு இன்டர்வியூ எடுத்தாரு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ பெர்ப்ளெக்சிட்டி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி சிம்பிளா அவர் கேட்கும்போது, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது பெர்ப்ளெக்சிட்டியில வந்து ஒரு கமாண்ட் போட்டுறீங்க. அதாவது இந்தியா சென்னை டு கோலாலம்பூர் எந்த ஃப்ளைட் வந்து சீப்பாக இருக்கும் அதை புக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்ட் போட்டுட்டு நீங்கள் தூங்க போயிட்டாலும் அதை பெர்ப்ளெக்சிட்டி சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டிக்கெட் அதுவே புக் பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அட்வான்ஸாக போயிடுச்சு. ஓகே. அதே மாதிரி வந்து டேட்டா சென்டர்ஸை வந்து ஸ்பேஸில் கொண்டு போய் நாங்கள் நிறுவ போகிறோம் அப்படின்ட்டு எலான் மஸ்க் ரீசெண்டாக டேவோஸில் பேசியிருக்காரு. இன்னும் 30-40 வருடங்களில் வந்து ஏஐ ரோபோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணிடும், ஜாபை வந்து கப்ஸா பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. 10 பேர் செய்யக்கூடிய வேலையை அது ஒன்றே செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு என்ன பண்ணாங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இந்த சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆல்கோரிதம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க, சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அதில் என்ன பண்ணும், அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, யூசிங் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் டு டிரான்சாக்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 50,000 வந்து ஸ்டாக் வாங்கணும்னா நம்ம டைரக்டா ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு 50,000 ஸ்டாக் வாங்குறோம். ஆனா அவங்க என்ன கிடையாது, அந்த மாதிரி வந்து உட்காந்து ஒன்னொன்னா வாங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஹெச்எஃப்டி கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சாஃப்ட்வேர் கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தவங்க அதுவே எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். ஓகேங்களா? அதான் இங்க சொல்றாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் do not order manually, they use a HFT algo to place the orders. ஓகேங்களா? algo becomes active once the price enter into a specific range. இப்போ சில நேரங்கள் என்ன ஆகும், ஒரு ரேஞ்சில் வந்த இந்த ரேஞ்சுக்கு வந்தா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க சொன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. உதாரணமா வந்து ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் வந்து 100ல இருக்கு, நீ 150 வந்தா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்ப இது என்ன ஆகும், அது வந்து ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து 150க்கு வந்த உடனே வேக வேகமா ஏற ஆரம்பிக்கும். அதை நீங்க பார்த்துருப்பீங்க. என்னடா இது ஏறினா இறங்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தா இது இன்னும் வேக வேகமா ஏறுது. நம்ம ஏதாவது சின்னதா ஒரு ப்ராஃபிட் வந்தா போதும்னு 5% ப்ராஃபிட்டோட நான் வெளியே வந்தா இது 20-25% ப்ராஃபிட்ல போய் உட்காந்துருக்கு அப்படின்னு நமக்கே சில சமயங்கள் யோசிக்க தோணும். அது காரணங்கள் என்னன்னு சொன்னா இவங்க இந்த இதுல கொடுத்துருக்கக்கூடிய இது இந்த ஆல்பம் மூலியமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சில கமாண்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க, எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த கமாண்டை பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்த்தி பிரைஸ் ஆக்ஷனை தான் வந்து விரும்பும். எப்பவுமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த்தி பிரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் விரும்புவாங்க. ஹெல்த்தி பிரைஸ் ஆக்ஷன் என்ன? இப்போ நான் உங்களுக்கு வந்து ரெண்டு பிரைஸ் மூவ்மெண்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த ரெண்டு பிரைஸ் மூவ்மெண்ட்ல எது வந்து ஹெல்த்தி எது வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்லுங்க. ஓகேவா? இந்த சீனாரியோ ஒன்ல 100ல இருந்து என்ன இருக்கு, ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து 120க்கு போயிருக்கு. ஓகேங்களா? 100ல இருந்து என்ன இருக்குன்னு சொன்னா 120க்கு போயிருக்கு. அந்த 120க்கு போகும்போது அதோடைய கேண்டில்ஸ் உடைய ஃபார்மேஷன் இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே. இது வந்து சினாரியோ. இன்னொரு சினாரியோல பாத்தீங்கன்னா அதே தான் 100ல இருந்து ஒரு ஸ்டாக் வந்து 120க்கு போயிருக்கு. எப்படி போயிருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி போயிருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டுல வந்து எது வந்து ஹெல்த்தி மூமெண்ட், எது வந்து அன்ஹெல்தி மூமெண்ட், எது வந்து ஹெல்த்தி மூமெண்ட்னு சொல்லுங்க.
மத்தவங்க சொல்லுங்க. ஓகே, சூப்பர். சரிங்களா? இப்ப ஏன் இது வந்து நம்ம ஹெல்த்தின்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹெல்த்தின்னு சொல்றோம். ஏன்னா 100ல இருந்து 200க்கு அதோடைய மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருந்திருக்கு. ஆனா இங்க செகண்ட் சீனாரியோல ஒரே கேண்டில் என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா 100ல இருந்து 200 120க்கு எடுத்துட்டு போயிருச்சு. 100ல இருந்து 120க்கு எடுத்துட்டு போயிருச்சு. ஓகேங்களா? இதான் என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ்டு பிரைஸ் ஆக்ஷன், இம்பேலன்ஸ்டு பிரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? பேலன்ஸ்டு பிரைஸ் ஆக்ஷன், இம்பேலன்ஸ்டு பிரைஸ் ஆக்ஷன், அல்லது ஹெல்தி பிரைஸ் ஆக்ஷன், அன்ஹெல்தி பிரைஸ் ஆக்ஷன். டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் என்ன ஆகுது? இந்த ஃபர்ஸ்ட் சீனாரியோல ஒரு கேண்டில் வருது. ஓகே, அதுல பாடியும் இருக்கு, விக்கும் இருக்கு. விக் நமக்கு ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, விக் உருவாகக்கூடிய இடங்கள் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க. ஆனா பாடி உருவாகக்கூடிய இடங்கள்ல பையர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் இல்லை. ஓகேங்களா? பையர்ஸ் மட்டும் தான் உருவாயிருக்காங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் இல்ல. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு பெரிய கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க பையர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஆனா அடுத்த கேண்டில் என்ன பண்ணிருச்சு? இவ்வளவு தூரம் கீழே இறக்கி அந்த பையர்ஸ் செல்லர்ஸ் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு? எவ்வளவு தூரம் வரைக்கும் வந்து பாடி விக் ரெண்டுமே இருக்குதோ அது எல்லாமே என்ன ஆகுதுன்னு சொன்னா அங்க வந்து பேலன்ஸ்டு ட்ரேடிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க செகண்ட் சீனாரியோல பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது? இவ்வளவு பெரிய கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. இவ்வளவு பெரிய கேண்டிலுடைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல இருந்து என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு கேண்டில் உருவாகி அப்படியே மேல போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வந்து இன்னும் இம்பேலன்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இம்பேலன்ஸ் ட்ரேடிங், இம்பேலன்சஸ் இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து எஃபெக்டிவா ட்ரேட் நடக்கல. இந்த இடத்துல இல்ல, இந்த கிரே கலர்ல ஒரு கேண்டில் காமிச்சிருக்காங்களே, அந்த ரீஜன்ல என்னன்னு சொன்னா எஃபெக்டிவா ட்ரேட் நடக்கல. அந்த இடத்துல வந்து இம்பேலன்சஸ் இன்னமும் இருக்கு. அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க சொன்னா அவங்க கிரியேட் பண்ண ஆல்கோரிதம்ஸால இந்த இடத்துல எஃபெக்டிவா ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிரைஸை திரும்ப இந்த ரீஜியன்ல புல் பண்ணி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல புல் பண்ணி கீழே கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹவு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஆல்கோ ஒர்க்ஸ். ஓகே, இப்போ பிரைஸ் டெலிவரினா பிரைஸ் டெலிவரினா இதுதான். ஓகே, தட் இஸ் ஹவு எ பிரைஸ் டெலிவர்ட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். இப்போ 100ல இருந்து 120 போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஓகே, 100ல இருந்து 120 போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒன்னு வந்து எஃபெக்டிவ் பேலன்ஸ்டு ட்ரேடிங் ஹெல்தி பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா போறது. இன்னொன்னு வந்து அன்ஹெல்தி இம்பேலன்ஸ்டு பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா போறது. ஓகேங்களா? இப்போ எந்த இடங்கள்ல வந்து ஹெல்த்தியான பேலன்ஸ்டு ட்ரேடிங் நடந்திருக்கோ அங்க வந்து பையர் செல்லர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எந்த ரேஞ்சில வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த ரேஞ்சில கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ரேஞ்ச் எல்லாம் அங்க நடந்திருக்கு. ஆனா இம்பேலன்ஸா ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் நடக்கும்போது அந்த இடத்துல பை பண்றவங்க எந்த பிரைஸ்ல கிடைச்சிருக்கோ அந்த பிரைஸ்ல தான் வாங்கி ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்திருக்கே தவிர அவங்க நினைச்ச பிரைஸ்ல வாங்க மாதிரியான நிர்பந்தங்கள்லாம் அவங்களுக்கு சூழ்நிலைகள் அவங்களுக்கு உருவாகும். ஓகே, அப்போ பிரைஸ் டெலிவர்ட் இன் டூ வேஸ்: எஃபிஷியன்ட் அண்ட் பேலன்ஸ்டு, இன்எஃபிஷியன்ட் அண்ட் இம்பேலன்ஸ்டு. ஹியர் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ட்ரேட் எஃபெக்டிவ்லி. இந்த இடத்துல எஃபெக்டிவா அவங்களால ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் தே டிடன்ட் கெட் செல்லர் எக்ஸெப்ட் அ பர்டிகுலர் பிரைஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு என்ன இருக்கு? அடுத்தடுத்த ரேஞ்சில் தான் பிரைஸ் செல்லர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்களே தவிர அவங்களால நினைச்ச ரேட்ல அவங்களால வாங்க முடியல. அப்ப அந்த இடத்துல என்னப்பா இருக்கு சொன்னா ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ரூல் நம்பர் 2 என்ன? மார்க்கெட் ஜென்ரலி டென் டு ஃபில் தி இம்பேலன்சஸ் பட் தேர் இஸ் நோ கம்பல்ஷன் டு ஃபில் தி இம்பேலன்சஸ். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு வைங்களேன். திடீர்னு என்ன ஆகுது? ஒரு ரெண்டு கேண்டில் வந்து ப்ரைஸை வந்து இவ்வளோ தூரம் அப்படி இழுத்துட்டு போயிருதுன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு இம்பேலன்ஸ் ட்ரேடிங் உருவாயிருக்கா? இந்த இம்பேலன்ஸ் ட்ரேடிங் உருவாயிருக்குன்னா இதை ஃபில் பண்றதுக்காக மார்க்கெட் வரும், கீழே வரும். ஓகேங்களா? அப்ப இந்த இம்பேலன்சஸ் வந்து ஃபில் பண்ணிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? மேல போகலாம். அதே மாதிரிதான் கீழே இறங்கும் போது அதே தான். கீழே இறங்கும் போது என்ன நடக்குது? கீழே இறங்கும் போது என்ன நடக்குது?
ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலி வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வருது. ஓகே, இந்த மாதிரி என்ன ஆச்சு சொன்னா வேகமா கீழே இறங்கிருச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமா இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இங்க செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அதிகமா இருந்திருக்காங்க. இங்க வந்து பையர்ஸ்ங்கிறது இல்ல. இந்த இடத்துல செல்லர்ஸால தன்னுடைய எஃபெக்டிவ் ரேஞ்சில் செல் பண்ண முடியல, பையர்ஸ் இல்லாதனால. அடுத்து என்ன ஆகும்? இந்த இம்பேலன்ஸை கிரியேட் பண்றதுக்காக வேண்டி பிரைஸ் மூவ்மெண்ட் இதை ஃபில் பண்ணும். இது என்ன பண்ணும்? பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து அந்த இம்பேலன்சஸ் என்ன சொல்றாங்க, மார்க்கெட் ஜென்ரலி டென் டு ஃபில் தி இம்பேலன்சஸ். எங்கெல்லாம் வந்து வேகன்சி இருக்குதோ அதை ஃபில் பண்ணும். ஓகேங்களா, பட் தேர் இஸ் நோ கம்பல்ஷன் டு ஃபில் தி இம்பேலன்சஸ். சில நேரங்கள் அதை ஃபில் பண்ணாம போகலாம். அது எந்த இடங்கள் அப்படிங்கறது நம்ம டீட்டெயில்டா இன்டெப்தா உள்ள படிக்கும் போது நமக்கு தெரியும். ஓகேங்களா, இன்டெப்தா நம்ம உள்ள படிக்கும் போது நமக்கு தெரியும். உதாரணமா வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்லைட் முடிஞ்சு வச்சோம். இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் எஃபிஷியன்ட் பிரைஸ் டெலிவரி அண்ட் ஹேட்ஸ் இன்எஃபிஷியன்ட் பிரைஸ் டெலிவரி. ஏன்? ஏன்னா அவங்க நினைச்ச பிரைஸ்ல வாங்க முடியாது இன்எஃபிஷியன்டா இருந்துச்சுன்னா. ஸோ வெனவர் தேர் இஸ் எ பிரைஸ் இன்எஃபிஷியன்சி, இன்ஸ்டிடியூஷன்ஸ் புஷ் தி பிரைசஸ் பேக் டவுன். இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்எஃபிஷியன்சிஸ் உருவாகுதோ அப்போலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க பிரைஸை வந்து அந்த ஃபில் பண்றதுக்காக வேண்டி அவங்க முன்னையும் பின்னையும் அனுப்புவாங்க. பட் ஹவு தே ஸ்டாப் பையிங் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டார்ட் செல். சில நேரங்களில் அவங்க வாங்குறவங்க நிப்பாட்டிக்கிறவங்க, செல் பண்றவங்க செல் பண்றதுக்கு அதிகமாகிடுவாங்க. ஓகே, உதாரணமா இந்த இடத்துல பாருங்க. இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் உடைய இது வந்து என்னது? இந்த ஸ்டாக்ஸ் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட். இப்போ டாடா மோட்டார்ஸ் இல்ல, டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஓகேவா, ஒன்று வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல், டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் சொல்லி தனியாக அவங்க பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல என்ன ஆகுது? சில நேரங்கள்ல அதாவது நல்ல வந்து என்ன இருக்கு, கிரீனிஷ் கேண்டில் வந்திருக்கு. கிரீனிஷ் கேண்டில் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வந்து இதோடைய பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு? இங்கே வந்து இம்பேலன்சஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்றதுக்காக வேண்டி பிரைஸ் மூவ்மெண்ட் திரும்ப கீழே இறங்கி வரும். ஓகேவா, சரி. இப்ப நான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த பாருங்க ஆர்விஎன்எல். இப்போ ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு? இந்த ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா இங்க இருந்து வித்தின் 4-5 டேஸ்ல பிரைஸ் மூவ்மெண்ட் எவ்வளவு தூரம் போயிடுச்சு? ஓகே, 300 ரூபாய் அரௌண்ட் இருந்த ஒரு பிரைஸ் உடைய மூவ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 390 ரூபாய் 400 ரூபாய் ரேஞ்சுக்கு எத்தனை நாள்ல போயிருக்கு? வித்தின் 1 வீக்ஸ்ல போயிருக்கு. வித்தின் 1 வீக்ஸ்ல போயிருக்கு. ஓகேங்களா, அப்ப எத்தனை? 300 ரூபாய்ல இருந்து 400 ரூபாய் வித்தின் 1 வீக்ஸ் அப்படின்னு சொன்னா, ஓகே, அப்ப 100 ரூபாய் ஏறி இருக்கு. 100 ரூபாங்கிறது 300 ரூபாய் பாத்தீங்கன்னா 33%. ஓகே, 33% ஆஃப் ஏற்றம் என்ன இருக்குன்னு சொன்னா ஒரே வாரத்துல நடந்திருக்கு. ஜஸ்ட் என்ன இருக்கு, 1 வீக்ல நடந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? டாமினேட் பண்ணிட்டாங்க, புஷ் பண்ணி மேல கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பிரைஸ் மூவ்மெண்ட்டை என்ன பண்ணுது? இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து விரும்புறது இல்ல. ஏன்னா அவங்க நினைச்ச பிரைஸ்ல அவங்களால வாங்க முடியாம போயிருக்கு. அவங்க நினைச்ச பிரைஸ்ல அவங்களால வாங்க முடியாம போயிருக்கு. அடுத்து என்ன ஆகும்? மார்க்கெட் அது எல்லாத்தையும் வந்து அந்த லிக்விடிட்டியை ஃபில் பண்ணும். கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கு? பிரைஸ் மூவ்மெண்ட் பாருங்க. அந்த ரீஜன் எல்லாத்தையும் திரும்ப ஃபில் பண்றதுக்காக வேண்டி என்ன ஆயிடுச்சு? திரும்ப கீழே இறங்கி வந்துடுச்சு. ஓகே, அப்போ இங்கெல்லாம் வந்து எங்கெங்க இடத்துல வந்து இம்பேலன்ஸ் இருந்திருக்கு அதுதான் என்ன பண்ணுவாங்க? ஃபேர் வேல்யூ கேப்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? எந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து வேலிடு, எந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இன்வேலிடு. ஓகே, அதே மாதிரி எந்த ஜோன்ல இருந்து அது வந்து திரும்பும்? ஓகே, எந்த ஜோன்ல இருந்து அது ரிவர்சல் எடுக்கும்? சரிங்களா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னு சொன்னா டீடைல்டா கான்செப்ட் பை கான்செப்டா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா அனலைஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல எவ்வளவு தூரம் வரைக்கும் அதுக்கான இம்பேலன்சஸ் இருக்கும் அது என்ன பண்ணிருச்சு? ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் பண்ணிருச்சு. சரி, இதுக்கப்புறம் அது வந்து மேலே ஏறுமா சார் அப்படின்னா, இதுக்கப்புறம் மேலே ஏறுறது வந்து வேற சில டூல்ஸ் மூலியமா நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அதுதான் என்ன பண்ணுவோம்? வால்யூம்
ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் மூலியமா பார்ப்போம். இங்க அடுத்து என்ன நடந்துட்டு இருக்கு, மேலதான் போக போகுதா, அல்லது இவங்க என்ன பண்ண போறாங்க, திரும்ப கீழே இறக்கி தான் கொண்டு போக போறாங்களா அப்படிங்கறத வேற வேற டூல்ஸ் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி சார், ஏன் இந்த இடத்துல ஏறிச்சு, அதுவும் நமக்கு வேணும்ல. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இங்க இவ்வளவு தூரம் வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புஷ் பண்ணி மேல கொண்டு போயிட்டாங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஆனா ஏன் திடீர்னு இந்த இடத்துல அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? ஓகே. அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய நியூஸஸ் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு. இப்ப இந்த ஆர்விஎன்எல் அப்படிங்கிறது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்ங்கிறது ரயில்வே ஸ்டாக். சமீபத்தில் என்ன ஆயிடுச்சு, இந்த சமயத்துல கிட்டத்தட்ட டிசம்பருடைய மாசத்துல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்க ரயில்வே ஃபேர்ஸ் என்ன பண்றோம்னா ஏத்துறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ ரயில்வே ஃபேர்ஸ் ஏத்துற என்ன ஆகும், ரயில்வே நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தானே, குட் நியூஸ் தானே. அதை பேஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து இவ்வளவு தூரம் ஏறிச்சு. ஓகே. ஒரு இம்பல்சிவ் நியூஸ்னால இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அப்படிங்கறதுனால இங்க என்ன பண்ணிருச்சு, திரும்ப இறக்கி இங்க இடத்துல கொண்டு வந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணிருச்சு, அது இறக்கி இவ்வளவு தூரத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா அது கொண்டு வந்துருச்சு. ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி என்ன நடக்கும், எந்த நேரங்கள்ல நியூஸ் என்ன நியூஸ் மாதிரி வருது, அது எந்தெந்த செக்டார்ஸ் பாதிக்குது. ஓகே. இப்ப பர்டிகுலரா சொல்லணும்னு சொன்னா ட்ரம்ப்புடைய ப்ரிடிக்ஷன், அதாவது ஒரு ரீல்ஸ் கூட நான் பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யூ காண்ட் ப்ரெடிக்ட் ட்ரம்ப்ஸ் நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு போட்டிருந்தான். அவர் சைக்கிள் உட்கார போற மாதிரி உட்கார போயிட்டு கீழே இறங்கிறாரு. பாட்டில் எடுத்து தண்ணியை ஓபன் பண்ணி குடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே ஊத்திடுறாரு. அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி மேலே ஏற மாதிரி ஏறி கீழே உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு ஒரு மோக் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அது ரியாலிட்டி தான். இப்போ சமீப காலங்களில் மார்க்கெட்ல ஏற்படக்கூடிய ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து பெரும்பாலும் அவருடைய அந்த தகுதித்தினால தான், அவருடைய அந்த விளையாட்டுனால தான் நடக்குது. ஓகே. ஏன்னா அமெரிக்கா வேர்ல்ட்லேயே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. அவங்க பண்ணக்கூடிய சில விளையாட்டுகள் என்ன பண்ணுது, அது இந்தியன் மார்க்கெட்டையும் சேர்ந்து பாதிக்குது. ஓகே. அவங்க நண்பர் பகைவர் யாரையும் அவர் பார்க்கறது இல்லை. இப்போ ரீசெண்டா வந்து இந்த மூமெண்ட், ஓகே, டவுன் சைட் மூமெண்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர்தான். ஓகே. பச்சை நிலம், பச்சை நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, ட்ரை பண்றாரு. பச்சை நிறம்னு சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த வார்த்தையை நாங்க சொன்னதுக்காக இன்ஸ்டியூஷனுடைய, அதாவது லாஸ்ட் பேட்சுடைய ஒரு கிளாஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியல. இட் இஸ் அவர் அகேன்ஸ்ட் அவர் பாலிசி அப்படின்ட்டு அதுவே காமிக்குது. அதனால சில வார்த்தைகள் வெளிப்படையா சொல்ல முடியாது, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ யூரோப் யார் இத்தனை காலங்களா வந்து அவங்க அவங்களோட பார்ட்னர்ஸா இருந்தாங்களோ, ஒரு நாட்டோட அமைப்பா கூட்டணியில இருந்தாங்களோ, அவங்களுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேங்களா. இப்போ கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, வேர்ல்டு ஆர்டர்லாம் மாறணும் அப்படின்ட்டு அவர் வந்து சில சஜஷன்ஸ் வச்சிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ட்ரம்ப்புடைய அவர் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியாம இந்தியா மேல வந்து டாரிஃப் போட்டாரு. அதை வந்து 50% வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. 50% வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது ரெண்டு நாடு மேல தான், ஒன்று வந்து சைனா, இன்னொன்று இந்தியா. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இது 4 நாடுகள் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அர்ஜென்டினாவோ பிரேசில், இந்த மாதிரி ஒரு 4 நாடுகள் மேல மட்டும்தான் இவ்வளோ டாரிஃப் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா சாதக பாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கும். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் பிசினஸ்மேன், அதனால தன்னுடைய சகாக்களுக்கு ஆதரவாக சில நேரங்கள்ல அந்த மாதிரி எடுக்கிறாரு. ஓகே. ஏன்னா நமக்கு தெரியாது அவர் என்ன பண்ண போறான்ட்டு, ஆனா அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அடுத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. அதனால அந்த மாதிரியான டெசிஷன்ஸ் அவர் எடுக்கும்போது, அந்த மாதிரியான முடிவுகளை அவர் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுறாரு, நான் இந்த மாதிரி எடுக்க போறேன், அதனால மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல போக போகுது, நீங்க வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், அவர் வந்து மேனிப்புலேட் பண்றதை கூட அவர் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளால வந்து மார்க்கெட்டை வந்து எதிர்த்து நீச்சல் பண்ண முடியாது, எதிர் நீச்சல் பண்ண முடியாது. ஆனா மினிமம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த மார்க்கெட் போகக்கூடிய டைரக்ஷனை ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஓடுற தண்ணியோடயே சேர்ந்து ஓடலாம். ஓகே. காற்று வந்து எதிர் திசையில் ஓடுறது தான் கஷ்டம், ஆனால் காற்று அடிக்கிற அதே திசையில் ஓடுறது ரொம்ப ஈஸி. அதனால எந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை எப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தங்களுக்கு சாதகமாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க.
அதே மாதிரி வந்து அவங்க எப்படி வந்து பையிங் செல்லிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுக்கேற்ற மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நம்முடைய வின்னிங் பாசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். லூசிங் பாசிபிலிட்டியை நம்மளால குறைக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொன்னு இருக்கு. இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஃபிபனோச்சி சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஃபிபனோச்சி அப்படிங்கிறது என்ன? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத வேற சில டெக்னிக்கல் டூல்ஸ் மூலயமா கண்டுபிடிக்கணும். ஓகே, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு, அவங்க எந்தெந்த திசையில போவாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் தான் முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1 hour நம்ம பார்ப்போம். சரி, அடுத்தது ஃபிபனோச்சி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ உலகத்துல உருவாயிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ஒரு ஆர்டர் தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறது சொன்னவர் யாரு? இந்த ஃபிபனோச்சி அப்படிங்கிற ஒரு மேத்தமேட்டிஷியன், இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன். ஓகே, இத்தாலியன் ஆர்டிஸ்ட். இவர் தான் என்ன பண்ணாருன்னா, அண்ட சராசரங்கள் உருவானதிலிருந்து, ஒவ்வொரு மரத்தினுடைய கிளைகள் உருவானதிலிருந்து, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என்ன இருக்கு, ஒரு சீக்வென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? இவர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்ஸ்க்காக நம்ம தனியா கடைசியில் டைம் கொடுப்போம். இன்ஷால்லா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்க அதில் கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிபனோச்சி பொறுத்த வரைக்கும் அது என்ன நமக்கு சிம்பிளா சொல்ல வருது? The Fibonacci sequence is a sequence in which each element is the sum of the two elements that precedes it. ஓகேங்களா? அதாவது இந்த மூணாவது எலிமெண்ட் என்ன வரும்னா, இந்த ரெண்டுடைய அதாவது சம் தான் வரும். 1 + 1 2. அடுத்து என்ன வரும்? 1 + 2 3. அடுத்து என்ன வரும்? 2 + 3 5. அடுத்து என்ன வரும்? 3 + 5 8. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில சில நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா அதுக்கு வந்து ஸ்பெசிபிக் வேல்யூஸ் இருக்குது. அதுக்கு என்ன இருக்கு? ஸ்பெசிபிக் வேல்யூஸ் இருக்குது. இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு என்ன பண்றீங்க, ஒரு பால் வச்சு கையில வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஒரு பாலை கையில வச்சு நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்ப அந்த பாலை கையில வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது, இப்போ இதுதான் வந்து அந்த வாலு. இங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க நிக்கிறீங்க. ஓகேங்களா? இங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இப்போ உங்க கையில வந்து பால் இருக்குது. இப்போ பாலை நீங்க எரியும் போது என்ன என்ன ஆகும்? அது இங்க பட்டுட்டு திரும்ப வரும். கரெக்டுங்களா? அது என்ன என்ன வரும்? இங்க பட்டுட்டு திரும்ப. இது எவ்வளவு வேகமா திரும்ப வரும் அப்படிங்கிறத நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது பட்டா அது எந்த டைரக்ஷன்ல வரும், எவ்வளவு வேகமா வரும் அப்படிங்கிறத நம்ம தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கமான், உங்களுக்கான ஆன்சர் தெரியும். ஃபிபனோச்சி சீக்வன்ஸ் அந்த நம்பர்ஸ் நம்ம கொடுக்குது. இப்ப ஜென்ரலா சொல்லுங்க. ஃபோர்ஸ், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ். ஓகே, சிம்பிள் டேர்ம்ஸ்னா என்ன? நீங்க எவ்வளவு வேகமா இங்க எறியறீங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு வேகமா ரெஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? ஒரு படிக்கட்டு இருக்குது. ஓகே, இப்ப படிக்கட்டுல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பாலை இங்க தூக்கி போடுறீங்க. சரிங்களா? பாலை என்ன பண்றீங்க, நீங்க இங்க தூக்கி போடுறீங்க. மேபி நியூட்டன்ஸ் லான்னு கூட வச்சுக்கலாம். இப்போ பாலை இங்க தூக்கி போடுறீங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இது இங்க இருந்து முதல் படிக்கட்டுக்கு போகுமா, இல்ல ரெண்டாவது படிக்கட்டுல போய் விழுமா, இல்ல வந்து இங்க மூணாவது படிக்கட்டுக்கு போகுமா அப்படிங்கறது நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? சிம்பிள். இந்த பாலை நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ்ல போடுறீங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணீங்கன்னா அதை வச்சு இது இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகுமா, இல்ல செகண்ட் ஸ்டெப்ல விழுமா, இல்ல தேர்ட் ஸ்டெப்ல விழுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயா, இல்ல செகண்ட் ஸ்டெப்லயா, இது தேர்ட் ஸ்டெப்லயா, இது எங்க போய் விழுவுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க எவ்வளவு ஃபோர்ஸா போடுறீங்க அப்படிங்கறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சு. அதுதான் சொல்றாங்க, இந்த ஃபிபனோச்சி சீக்வன்ஸ்ல சில இன்பில்ட் வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்பில்ட் வேல்யூஸ் இருக்குது. அந்த இன்பில்ட் வேல்யூஸ் என்ன பண்ணும்னு சொன்னா, ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் மூவ்மெண்ட் இந்த வேகத்துல போய் இந்த வேல்யூ அச்சீவ் பண்ணுச்சுன்னா
அது எவ்வளவு தூரம் வரைக்கும் ரிவர்சல் போகும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் வரைக்கும் ரிவர்சல் போகும். புரியுதுங்களா? அப்ப நம்ம அந்த ஸ்டெப்ஸ் உடைய எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாலே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஸ்டெப் வந்து இருக்குது. இந்த ஸ்டெப்ல வந்து என்ன பண்றீங்க, ஒரு பால் தூக்கி போடுறீங்க. இந்த பால் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வருமா, இல்ல செகண்டுக்கு வருமா, இல்ல தேர்டுக்கு வருமா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, அது எவ்வளவு ஃபோர்ஸ்ல போடுறீங்க? அப்ப அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ. ஓகே, இப்போ உங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய ப்ரொஜெக்ஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? உங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய ப்ரொஜெக்ஷன் வேல்யூ நீங்க என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ்ல வந்து சில நேரங்கள் என்ன நடக்கும், ஒரு ஸ்டாக் வந்து கீழே போகும். ஓகே, இதோடைய ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ரிவர்சலுடைய ப்ரொஜெக்ஷன் வேல்யூ எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த ஃபிபனோச்சி சீக்வன்சஸ், அதுதான் நம்ம வந்து ஹார்மோனிக் ட்ரேடிங்னு சொல்றோம். இப்போ நாம வந்து இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது ரெண்டு மூணு இடங்கள்ல நம்ம படிச்சது, ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரியான கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து வால்யூமவே நம்பாதீங்க, வால்யூம் அப்படிங்கிறது அது ரியல் இல்லைங்குவாங்க. சில இடத்துல வந்து வால்யூம் தான் ரியல் அப்படிங்குவாங்க. ஓகே, சில இடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஃபிபனோச்சி லெவல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம படிச்சா போதும்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல வந்து இல்லை, நீங்க மற்ற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இந்த டிஃப்ரென்சஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். சுருக்கமா சொல்லணும்னா வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது. யூனானி இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, ஓகே, அலோபதி இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்னொன்னுக்கு ஒரு இது மாதிரி. உதாரணமா தண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலே என்ன சொல்லுவாங்க, அலோபதியில என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி வந்து ஒருத்தர் வந்து எவ்வளோ கேஜி, அதாவது 20 கேஜி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ நான் 100 கேஜி இருக்கேன்னு சொன்னா நான் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் என்னுடைய பாடி. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, யாரு அக்குபஞ்சர்ல என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தாகம் எடுத்தா மட்டும் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாகம் எடுக்கலைன்னா நீங்க தண்ணி குடிக்க தேவையில்லை, தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிங்க, அப்பதான் உங்க பாடி உங்ககிட்ட தண்ணி கேட்குதுன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப ரெண்டு பேர்ல யார் சரி யார் தப்புன்னு இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கான்செப்ட். அந்த வகையில் என்னன்னா நம்ம பல டீச்சர்ஸ் கிட்ட நான் படிச்சிருக்கேன், ஓனா நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பல பேர் சொல்றது வந்து ஒருத்தருக்கு மாறுபட்டு சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேலன்ஸ்டா நமக்கு வந்து நான் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஏறணும், இல்லைன்னா ஏறக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம வாங்கணும், அதை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுதான் என்னுடைய மோட்டிவ். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ ரியல் டைம்ல அது செஞ்சு காமிக்கலாமா? ஒரு சின்னதா வந்து சொல்லணும்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது ஆல்கெம். இப்போ இந்த ஆல்கெம் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் நீங்க எடுத்துக்கணும். இந்த ஆல்கெம் அப்படிங்கிற ஸ்டாக் எடுத்துட்டீங்க சொன்னா இதுல ஃபிபனோச்சி, அதாவது ஹார்மோனிக் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட்ஸ், அதே மாதிரி 5 பாயிண்ட்ஸ் பேட்டர்ன் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. இப்போ 4 பாயிண்ட்ஸ் பேட்டர்னா என்ன? ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன ஆகும், ஒரு ஒரு மூமெண்ட்டை நோட் பண்ணுவீங்க. இங்க இருந்து என்ன ஆகுது, ஏ, அதுக்கு அடுத்தது பி, அதுக்கு அடுத்தது சி, இங்க இருந்து ஏறுதுன்னு சொன்னா அது எது வரைக்கும் போகும், அந்த டி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ. டி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய ஆக்சுவல் ஒர்க். ஓகேங்களா? அதை எது வரைக்கும் போகும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டூல்ஸ் இருக்கு, ஃபிபனோச்சி டூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு போயிட்டு இது திரும்புமா, இல்லை இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்புமா, இல்லை இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்புமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபிபனோச்சி வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இங்க நான் உங்களுக்கு காமிக்கிற வேல்யூ அப்படிங்கிறது இது 4 பாயிண்ட்ஸ் பேட்டர்னுக்கான வேல்யூ. இன்னும் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 4 பாயிண்ட்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில ப்ரீ கண்டிஷன்ஸ் நமக்கு இங்க வேணும். என்ன ப்ரீ கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா, நீங்க ஃபிபனோச்சி வேல்யூஸை யூஸ் பண்ணணும்னா அங்க ப்ராப்பர் ஸ்விங் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ப்ராப்பர் ஸ்விங்னா என்ன சொல்றேன், மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இப்படி இருக்கணும். ஓகே, மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது, மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி சைட்வேஸ் இருக்கக்கூடாது.
இல்லை மார்க்கெட்டோடைய மூமெண்ட் வந்து சைட்வேஸ் இருக்கக்கூடாது, அங்கே ஸ்விங் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, ப்ராப்பர் ஸ்விங் இருக்கணும், சைட்வேஸ் மூமெண்ட்ல இந்த ஃபிபனோஷி உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்விங்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராப்பராக என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல கண்டுபிடிச்சு. சார் எனக்கு சில நேரங்களில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து ஒரு பிகினர்ஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விங்கு கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, இல்லை வந்து எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கிறோன்னா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அதுக்குன்னு தனியாக டூல் இருக்குது, ஜிக்ஸாக் டூல். இந்த ஜிக்ஸாக் டூல் என்ன பண்ணிருந்தோம் உங்களுக்கு காமிச்சு, இங்க பாருங்க, இங்க ஃபார்மேஷன் காமிக்கிறதா ஜிக்ஸாக் டூல். அப்ப என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ பிரைஸ் உடைய மூவ்மெண்ட் வந்து எங்க இருந்து இறங்கிட்டு இருக்கு, பிரைஸ் உடைய மூவ்மெண்ட் இங்க இருந்து இறங்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி. இப்போ பாயிண்ட் டி தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சார் பாயிண்ட் டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி, இந்த ஏசி உடைய வேல்யூ, ரீட்ரேஸ்மெண்ட் உடைய வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ, அந்த ஏசி உடைய வேல்யூங்கிறது என்ன காமிக்குதுங்க, இங்க பார்த்தீங்கன்னா 0.481. ஓகேங்களா, 0.481. இந்த 0.481 இங்க ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூல பாருங்க எதுக்கு பக்கத்துல இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, எதுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ 0.5க்கு பக்கத்தில் இருக்கா, 0.481ங்கிறது 0.5க்கு பக்கத்தில் இருக்கு, 0.382க்கு வந்து தூரத்தில் இருக்கு. இது ஆக்சுவலி இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கு. ஆனால் எதுக்கு பக்கத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.5க்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டுடைய வேல்யூ வந்து 0.5 அப்படின்னு சொன்னால் அதோடைய ப்ரொஜெக்ஷன் வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பக்கத்தில், 2 தான் அதோடைய ப்ரொஜெக்ஷன் வேல்யூ. 2 அப்படிங்கிறது அதோடைய ப்ரொஜெக்ஷன் வேல்யூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த D உடைய வேல்யூவை வந்து 2ன்னு வர மாதிரி என்ன பண்ணணும், செட் பண்ணணும். சார் இது 2ன்னு வர மாதிரி செட் பண்ணணும்னு சொன்னா இவ்வளவு தூரம் இதை டிராக் பண்ணி கீழே இழுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல் என்ன பண்ணுவீங்க, B2C லெக்ல நீங்க பிளேஸ் பண்ணுவீங்க. இப்போ 2 உடைய வேல்யூ இங்க காமிக்குதா எவ்வளோ, 365.50. கிளிக் பண்ணி 365.50னா என்ன ஆயிரும், கரெக்டா அந்த வேல்யூல உட்காந்துரும். அதே வேல்யூ நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க 365.50ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்க, கரெக்டா இங்க ரெண்டுடைய வேல்யூ வந்துருச்சா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த் டூல என்ன பண்ணிடுவோம்னா இதை எடுத்துருவோம். ஆக்சுவலி ஒரு இடத்துல ரிவர்சல் நடக்குதுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிடையாது, அது ஒரு ரீஜியன். அப்போ இன்னொரு லைன் நமக்கு வேணும். இன்னொரு லைன் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்னு சொன்னா, அதே வந்து ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு ஏ பி சி லெக் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டி பாயிண்ட்க்கு பக்கத்துல எந்த வேல்யூ காமிக்குதோ அதுதான் இன்னொரு லைன். இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்க இங்கே கிளிக் பண்ணி 357.50, 70, 357.70 என்னாச்சு, கரெக்டாக உட்காந்துக்குச்சா. இந்த டூலை நீங்க டிஸப்பியர் பண்ணிடு. அப்போ அடுத்தது என்ன சொல்ல வருது, இன் கேஸ் இந்த பிரைஸ் வந்து இறங்குச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் நடக்கும், இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், ரிவர்சல் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு 481, அதை வச்சு நம்ம ப்ரொஜெக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், என்னது 2.0. இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா இங்க இருந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சார் என்ன சார் இப்போ 470 ரூபா இருக்குது, அப்போ வந்து 350 ரூபா வரைக்கும் கீழே இறங்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னொரு கண்டிஷன் என்ன, ஸ்விங் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு கண்டிஷன் சொன்னோமா. ஒரு இடத்துல வந்து ஸ்விங் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா அந்த ஸ்விங்கில் வந்து எவ்வளவு தூரங்கள் மூமெண்ட் இருக்குங்கிறத நோட் பண்ண முடியும்னு சொன்னோம். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னா, இந்த பி பாயிண்ட்டை தாண்டி கீழே இறங்கணும். இங்க பாருங்க இது இறங்க மாட்டேங்குது பாருங்க, இந்த பி பாயிண்ட்டை தாண்டல. இன்கேஸ் இந்த பி பாயிண்ட்டை தாண்டி அது கீழே வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ இவ்வளவு தூரத்துல வந்துட்டு தான் அது ரிவர்சல் நடக்கும். அப்ப இன்கேஸ் நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்குறோம்.
நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு மாசம் கழிச்சோ 1.5 மாசம் கழிச்சோ நீங்க பாக்குறீங்க இன்கேஸ் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அப்போ வந்து கவனிக்கிறீங்க, ஆஹா 2 மாசத்துக்கு முன்னாடி இதான ரீட்ரேஸ்மெண்ட் உடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்க இருந்து பிரைஸ் ஏறுதா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பை பண்ணுவோம். இங்க பை பண்றதுன்னா நம்ம குருட்டுத்தனமா பை பண்றது இல்ல. நம்ம வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்க பை பண்றாங்களா, இங்க இருந்து ரிவர்சல் ஏறதுக்கான ஏதாவது சிக்னல் தெரியுதா, அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஃபைனலா ஒரு டெசிஷன் எடுக்க போறோம். ஆனா இதை தாண்டாத வரைக்கும் இந்த டி பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகாது. இந்த பி பாயிண்ட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் டி பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். சில நேரங்கள் என்ன ஆகும்னு சொன்னா, நமக்கு எவ்வளவு தூரம் மேல போகுதுங்கிறதே நம்மளால பார்க்கணும். கரெக்ட் தானே? ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னா, அது எவ்வளவு தூரம் அது மேல போகுது கீழே போகுதுன்னு பார்த்தா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு பையிங் செல்லிங் டிசிஷன் நம்மளால எடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து டால்மியா சிமெண்ட் இங்க நமக்கு ஏதாவது வந்து என் பேட்டர்ன் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கா, இங்க நடந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா என் பேட்டர்ன் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இந்த என் பேட்டர்ன் இந்த பாயிண்ட்டை தாண்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளவு தூரம் அது ஏறப்போக இருக்குது, இவ்வளவு தூரம் கீழே இறங்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும்னு சொன்னா ஓகே, இதுல தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் இது கீழே இறங்க இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எதை வச்சு, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ப்ரொஜெக்ஷன் வேல்யூஸ் வச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் கத்துக்கிட்டவங்க ஒரு சப்போர்ட் ரீஜன் வரையணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் வரையணும், சிம்பிளா என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல இருந்து மல்டிபிள் டைம்ஸ் திரும்பி இருக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அவ்வளவுதான், வேற எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிவர்சல் நடந்திருக்கு. 1 2 ஒரு 3, அப்ப இந்த இடத்துல ஒரு 4, இந்த மாதிரி ஒரு ஒரு ரீஜன்ல மல்டிபிள் டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இந்த பாயிண்ட் பாருங்க, 1 2 3 4 5 6, 6 தடவை இங்க இருந்து ஏறி இருக்க இறங்கி இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை காமனா வர மாதிரி நோட் பண்ணுவோம். இந்த இடத்துல காமனா வந்து 1 2 3 4 5 6, ஓகே 7. இப்போ வந்து முக்கியமான ரீஜன் என்ன பண்ணிருச்சு, இந்த ஸ்டாக் வந்து உடைச்சிருச்சு. ஓகே, முக்கியமான ஒரு சப்போர்ட் ரீஜனை உடைச்சிருச்சு, மேலே மேல இருந்து கீழே இறங்கிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது, முக்கியமான ஒரு ரீஜனை வந்து பிரேக் பண்ணி திரும்ப கீழே இருந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா மேலே ஏறிட்டு இருக்கு. அப்ப ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நடந்தது வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே நடந்தது வச்சு முடிவு பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த ஃபிபனோச்சி டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. ஃபிபனோச்சி டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஓகே இங்க இருந்து இவ்வளவு தூரம் இது கீழே வந்திருக்குன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் என்ன ஆகும், அது வந்து இறங்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏ பி உடைய வேல்யூ வந்திருக்குன்னா சிடி உடைய வேல்யூ இவ்வளவு தூரம் வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபிபனோச்சி டூல்ஸ் உடைய ஒரு அக்யூரேசி. நம்முடைய ப்ரெடிக்ஷன் லெவலில் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி, அடுத்து நம்முடைய கோர்ஸ்ல இதெல்லாம் வந்து நாங்களே தனியா கத்துக்கலாம் சார், இதெல்லாம் பல பேர் கத்து தராங்களே, நம்ம ஏன் வந்து இங்க சேஃபால உங்களுடைய இந்த கைடன்ஸ் கீழே நாங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எங்களோட கான்ஸ்டன்ட் கான்டாக்ட்ல தான் இருக்க போறீங்க. ஒரு 20 கான்செப்ட் இருக்குன்னா அந்த 20 கான்செப்ட்ல வந்து 2 கான்செப்ட் உங்ககிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லுவோம். மீதி 18 கான்செப்டும் உங்களை மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. டிவிஷன் ஆஃப் ஒர்க், நம்மளுடைய வேலைகள் அப்படியே பகிர்ந்து கொடுத்துரும். ஓகே, இப்போ மற்ற இடங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குரூப் டிஸ்கஷன், ஒரு குரூப் எஃபோர்ட் இருக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் யூ ஆர் ஏ கமர்ஷியல் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட். ஆனா நம்ம இது என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். சைஃபா மூலியமா நம்ம இதை நடத்துறோம்னு சொன்னா ஒரு கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படிங்கறதுனால சரி, நம்ம கத்துக்கிறவங்க அவங்க வந்து லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம ஏர்னும் பண்ணணும். ஓகே, லேர்ன் பண்ணிட்டாங்க, ஏர்ன் பண்ணணும். இப்போ நீங்க 20 கான்செப்ட் நீங்க தனியா உட்காந்து அனலைஸ் பண்றதுக்கு நிச்சயமா உங்களுக்கு இல்லை, எனக்கே நேரம் பத்தாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நாங்க உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துறோம், எங்களுக்கு டிப்ஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க.
இப்போ நான் அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் ஏற்படுது. ஏன் ஏற்படுதுன்னா, சில நேரங்களில் எனக்கு மற்ற வேலைகள் வரும்போது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்னால் பார்க்கவே முடியாது. இன்கேஸ் நான் டிராவலிங்கில் இருப்பேன், இன்கேஸ் நான் வேற ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பேன். அப்படிங்கிற போது மார்க்கெட் என்னால் வாட்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் கீழே இறங்கிருச்சுன்னு சொன்னால் அப்போ நட்டம் அடைஞ்சிரும். அதனால தான் நம்ம டிப்ஸ் கொடுக்கறதுக்கு சின்ன ஒரு தயக்கம் உண்டாகுது. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து எஃபர்ட் எடுக்கும்போது ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டு இருப்போம், லைவ் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருப்போம். ஒரு குரூப்பில் வந்து வெல் கனெக்டடாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் பேட்சை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. ஆனால் இங்கே சில டூல்ஸ்க்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வேணும் அப்படிங்கிறனால நம்ம காமனாக எல்லாரும் சேர்ந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கோர்ஸுக்கான ஃபீ வந்து ரியாஸா சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அதிகம்னா மார்க்கெட் ரேட்டுங்கிற இல்லை. போன பேசிக் பேட்சை கம்பேர் பண்ணும்போது அங்கே 5000னா இப்போ இதுக்கு நம்ம வந்து 15,000 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 15,000லையும் என்னன்னு சொன்னால் பேசிக் நம்மக்கிட்ட படிச்சவங்க பேசிக்கில் பே பண்ணது போக மீதி அவங்க பே பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் அதெல்லாம் ஸ்ரேயாஸா சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஏன் நம்ம வந்து இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கான்செப்ட். இது நம்ம படித்தது வச்சது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் உடைய ரேட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது வந்து எக்ஸ்பென்சிவ். இருந்தாலும் நம்ம கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோம் ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து சில விஷயங்கள் சில டேட்டாஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குவோம். ஓகே, நம்ம பேசிக்ஸில் வந்து நம்ம எதுவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், பேசிக் டேட்டாஸ் மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம சில டேட்டாஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குறதுனால அதுக்கு வந்து மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து சில ஃபீஸை வந்து உங்களுக்கு ஒரு ரீசனபிளான ஹைக்கோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய கிளாஸில் நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்சஸை பார்க்கக்கூடிய கான்செப்ட். விசிபி, விஎஸ்ஏ, ஃபால்ட்டி பேசஸ், வைக்ஆஃப் ஸ்கீமேட்டிக்ஸ், லிக்விடிட்டி ஸ்வீப், பீக் ரிஜெக்ஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை பில்டப், ஃபேர் வேல்யூ கேப், மிட்டிகேட்டர் பிரேக்கர், ஆப்டிமல் ட்ரேடிங் ஜோனு, ஓகே, வால்யூம் இம்பேலன்சஸ், ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட், டீப் இன்டர்நேஷனல் நேஷனல் ஃபேக்டர்ஸ். இது வந்து பேசிக் கோர்ஸ் நடத்தணும். அதை தாண்டி சில விஷயங்கள் நடத்துவோம். அது இல்லாமல் உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு சில தியரி பார்ட்ஸு, இதை தாண்டி உங்களுக்கு சில கான்செப்ட்ஸும் அப்பப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்போம். அது உங்களுக்கு கிளாஸஸாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு பேட்ச் முடியுதுன்னு சொன்னால் அதோடு இல்லை, அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது தனியாக ஒன்று நடக்கும். அந்த டிஸ்கஷன்ஸோடு சேர்த்து சில டூல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லித்தரோம். இப்போ வந்து ஏஐ, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏஐ யூஸ் பண்ணது எப்படிங்கிறத கோர்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் என்ன கோர்ஸ் படித்தாலும் அது உங்களுக்கு ஃப்ரீயாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஏஐ டூலுக்காக நான் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டூலுடைய நாலேஜை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தர எல்லாருமே வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீ பேமெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அடுத்தடுத்து புது புது கான்செப்ட் வந்தாலும் நம்ம அதுக்காக தனியாக ஒரு ஃபீ ஃபிக்ஸ் பண்ணிலாம் வாங்க முடியாது. ஒன் டைம் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டோம்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை கண்டினியூ பண்ணிக்குவோம். ரெண்டாவது வந்து லைஃப் டைமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மளோட ட்ராவல் பண்ணுவீங்க. குரூப் டிஸ்கஷனில் ப்ரீ மார்க்கெட் டிஸ்கஷனில் நம்ம ஒன்றும் உட்காந்து இன்ஷால்லா எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய வேலை என்ன ஆயிரும், சுலபமாயிரும். நம்மளுடைய அக்யூரேசிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ பேசிக் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் இப்போ இந்த வாரம் வந்து ஒரு ரிவிஷன் மட்டும் இருக்குது. இந்த ரிவிஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஷால்லா அவங்க அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம், காமன் டிஸ்கஷன் உள்ளே போயிட்டு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வரும்போது அவங்களோட ஜாயின் பண்ணிடுவீங்க. அவங்களோட ஜாயின் பண்ணும்போது ஏற்கனவே அவங்க சீனியர்ஸ் மாதிரி அப்போது இருக்கிற வேலைகளை நீங்கள் பிரித்து கொடுத்து எல்லாரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்னு சொன்னால் அந்த டேட்டாஸ் வச்சோ அல்லது அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வச்சோ நம்ம பயனடையலாம். ஓகேங்களா? இதுதான் நம்முடைய கிளாஸுடைய கோர்ஸுடைய சாராம்சம். இப்போ இன்னைக்கு நம்ம சொன்னது விஷயங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறதுல நமக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர் இருக்குது. ரெண்டாவது சில அட்வான்ஸ் டூல்ஸ் மூலயமா இந்த ஃபிபனோச்சி மாதிரியான டூல்ஸ் மூலயமா நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து ரிவர்சல் நடக்குங்கிறத பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த ஏறும், இந்த இடத்துல இந்த இறங்கும்னு சொல்லி அட்வான்ஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேள்வி. ஜஸாக்கல்லா ஹைர் சார். ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் பற்றியும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து சார் சொன்ன மாதிரி 1 to 1.5 month இந்த கோர்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
வெளியில் மார்க்கெட்லலாம் வந்து ஆல்மோஸ்ட் 30,000 அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பொதுவாக சைபாட்ரியில் எல்லா கோர்ஸுமே வந்து ரொம்ப நாமினல் ஃபீஸில் தான் இருக்கும். ஸோ அது வந்து 15,000 அப்படின்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னல் 2,000 ஆஃபர் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வெறும் வந்து 13,000 பே பண்ணால் போதும். அதாவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சைபாலில் படிக்கலை அப்படின்றவங்களுக்கு 15,000 ஃபீஸு. அதில் இன்றைக்கி ஜூமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு 2,000 ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே நம்மளுடைய அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் இது வரைக்கும் 8 பேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் படித்தவங்க யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ ஓகேங்களா, 5,000 பே பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அதை லெஸ் பண்ணி ரிமைனிங் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் அந்த கோர்ஸ்க்கான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு பேட்சுக்கு வந்து நம்ம ரொம்ப செலக்டிவாக ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப லிமிட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல புரிய வைக்கிறதுக்கு நல்ல டீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வெறும் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து சேட்டில் நான் என் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூட்டியாக கிளாஸ் போகும். ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸுக்கான பெனிஃபிட் நம்ம கொடுக்குறோம். ரெக்கார்டிங்ஸ் அன்றைக்கி நடந்த கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா நம்ம ரெக்கார்டிங்ஸும் கொடுத்துருவோம். ஸோ முன்னாடி வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போது அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் சப்போர்ட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்க்குற மாதிரி ஒன்று சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மிஸ் ஆன கிளாஸஸை நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் சரி இல்லை லேப்டாப் வச்சுருந்தாலும் நீங்கள் பெரிய ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்ணவங்க அடுத்து இப்போ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து உங்களை வந்து ஒரு செப்பரேட் குரூப்பில், இப்போ நீங்கள் காமனாக சைப்பா குரூப்பில் இருப்பீங்க, உங்களுக்கு அடுத்து செப்பரேட் குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் தான் இனிமேல் கிளாஸ் லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதில் நம்ம முகமது உமர் சார் ட்ரெயினரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஜூம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவர் கொஸ்டின் ஆன்சர் எதாக இருந்தால் கேளுங்க, கொஸ்டின்ஸ் எதாக இருந்தால் கேளுங்கன்றாங்களே. ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஸ்லேயும் அவர் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஜூம்லேயும் கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ டவுட் வருது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நான் இன்னொரு வாட்டி வந்து சேட்டில் நான் வந்து போடுறேன். ஸோ அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ட்ரைனிங் வந்து நான் பாதியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன், எனக்கு வந்து இது ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து சேட்டில் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதையும் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த இன்றைக்கி நடந்த கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ் லிங்க்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ டோட்டலாக 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கீங்க ஓகேங்களா. நம்மளுடைய பேட்சே வந்து மொத்தமாக 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 7 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு ஓகேங்களா. ரிமைனிங் வந்து இருக்கக்கூடிய நாட்களில் ஃபில் ஆயிரும். ஸோ இன்ஷால்லா நம்ம February 1st வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இப்போ கேட்கலாம். டவுட் கிளியரிங் செஷன் தான் இப்போ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இஎம்ஐ ஆஃபர் இருக்கான்னு கேட்குறீங்க, அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஏதாவது பேமெண்ட் குவரிஸ் இந்த ஜாயின் பண்ணுற கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் சேட்டில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஎம்ஐ பற்றியும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கோர்ஸ்க்கான அந்த கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் நான்.
ஸோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதா இருந்தானா உங்களுக்கும் இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது ஓகேங்களா. ஆனால் நீங்கள் வந்து 15,000 பே பண்ணணும்னு இல்லை, 13,000 பண்ணால் போதும். உமர் சார் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் 2 months ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல இருக்கு, நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்களா சார்? குட் கொஸ்டின். இப்போ டு பி ஹானஸ்ட், நாங்க மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே அதை ப்ராஃபிட் பண்ண முடியல. இட் மீன்ஸ் பண்ண முடியல மீன்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. இப்போ எங்களுடைய அட்வான்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களே நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா, நீங்கள் இப்போ யாரும் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2-3 வீக்ஸாக நம்ம நிப்பாட்டிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை நம்ம நிப்பாட்டிட்டோம். நம்ம வந்து ஓவராலாக நம்ம டிஸ்கஷன் பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் அவுட் ஆகி வரக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ இந்த வர கம்மிங் வீக், இந்த வீக்கில் வந்து ரிவிஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து நாங்கள் ப்ரீ மார்க்கெட் டிஸ்கஷன் மூலயமா ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ரியல் மார்க்கெட் உள்ள நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச்ங்கிறது இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு போதுமானதாக இல்லை. இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டாக்கும் வாங்க வேணாம் அப்படின்னு உட்கார்ந்துலான்னு பார்த்தா சில ஸ்டாக்ஸ் வந்து விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த விலை ஏறக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கன்சிடரபிளான எஃபோர்ட் வேணும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த குரூப் டிஸ்கஷன் மூலயமா நம்ம இருக்கிற வேலைகளை பகிர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அப்போ அவுட்புட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக நம்ம ஸ்டாக் வாங்குறதை நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு அன்சர்டனிட்டியும் இருக்குது. ட்ரம்ப்புடைய சில அன்சர்டன் காரணத்தினால சரி இப்போதைக்கு நம்ம நிப்பாட்டிக்கலாம். நம்ம வந்து டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ப்ரீ மார்க்கெட் செஷனில் நம்ம வந்து குரூப் அனாலிசிஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாங்கலாம்னு சொல்லி நம்ம நிப்பாட்டி வச்சோம். லாஸ்ட் ட்ரைனிங் கிளாஸ் நல்லா போச்சு, பட் மார்க்கெட் என்ட்ரி பண்ணும்போது டவுன் ஆச்சு. இப்போ டவுன்ல இருக்கும்போது ட்ரைனிங் அவசியம் தானா? அதான் நான் சொல்ல வரேனே. இப்போ டவுன்ல இருக்குன்னு சொன்னா நீங்க மொத்த மார்க்கெட்டை பார்க்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த இமேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஏறிட்டு இருக்கு, சில ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இறங்குற ஸ்டாக்ஸ் விட்டுட்டு ஏறுற ஸ்டாக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இறங்குற ஸ்டாக் இப்போ பாருங்க, ஹிந்துஸ்தான் ஜிங்க் இது ஏறி இருக்கு. ஓகே, மற்றதெல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னா இறங்கி இருக்கு. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் ஏன் ஏறுதுங்கிறத ஆரம்பத்திலே நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம்னு சொன்னா அதை நம்மளால என்ன பண்ணிட முடியும், பை பண்ணிட முடியும். இப்போ அதை நோக்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து ஒரு மார்க்கெட்டுடைய நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ஓவராலாக வந்து மார்க்கெட் டவுன்ஃபாலில் இருக்கும்போது நமக்கு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓவராலாக மார்க்கெட் பாருங்க எப்படி இங்கே இருக்குது. ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்க்ரீன் நாட் விசிபிளா இல்லையே, ஸ்க்ரீன் ஷேரிங் தானே எனக்கு காமிக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இப்போ ஓவராலாக மார்க்கெட் இறங்கும்போது நம்ம வந்து இதுல இருந்து நல்ல ஸ்டாக்ஸை எடுக்கிறது எப்படி, அந்த டிஸ்கஷனை நம்ம ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஷார்ட் செல்லிங்கும் பண்ண முடியும்னு சொன்னால் நம்ம இந்த நேரத்தில் ஷார்ட் செல்லிங் பண்ணலாம். ஆனால் நமக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஏறுற ஸ்டாக்கு நம்ம அட்வான்ஸாக வாங்கி ஏறினதுக்கப்புறம் செல் பண்ணணும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். அப்போது டவுன்ஃபால் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், வருஷத்தில் 6 மாதம் வந்து 5லேருந்து 6 மாதம் வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா இப்போ அந்த 6 மாதம் நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியாமல் போயிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த நேரங்கள்ல இருந்தும் நம்ம சில பெஸ்டான ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி லாஸை குறைக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இண்டிவிஜுவலாக பண்ணும்போது நம்மளால எதையும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு குரூப்பாக நம்ம செய்யும்போது அப்போ டிவிஷன் ஆஃப் ஒர்க், நம்மளுடைய ஒர்க் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். மற்றவங்களுடைய அந்த அனாலிசிஸையும் நம்ம வாங்கிக்குவோம். அது நம்மளுடைய அனாலிசிஸோட பெஸ்ட்டாக இருக்கலாம்,
இப்போ குரூப் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, ஸ்டில் அதான் நான் சொல்றேன், நம்முடைய வின்னிங் பாசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறோம். 100% அச்சீவ் பண்ண போறோம்னு சொல்றதுல, ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது ஷரியாக்கு உடைய கான்செப்ட்க்கு கீழே வராது. ஓகேங்களா? ஷார்ட் செல்லிங்கிறது ஷரியாவுடைய கான்செப்ட்க்கு கீழே வராது. அதனால நம்ம அதை செய்ய முடியாது. எனி அதர் டவுட்ஸ்? சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஒர்த்தினஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பேசிக்ல அட்டன் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக்ஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம். அதுக்கு ஈக்குவலா அல்லது அதை விட அதிகமான விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அட்வான்ஸ் கோர்ஸ்ல படிப்போம். இப்போ பேசிக் கிளாஸ்ல நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். நீங்க வந்து ட்ரைனிங் நீங்களாவே பார்த்துட்டு நீங்க பையிங் செல்லிங் டெசிஷன் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா? இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க வந்து குரூப் டிஸ்கஷன் மூலியமா எல்லாரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். இப்போ இண்டிவிஜுவலா உங்களால முடியல, அப்போ நான் குரூப்ல எப்படி என்னால முடியும் நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா, அங்க லாஜிக் மிஸ் ஆகுது. என்னால தனியா முடியலன்னா தான் நான் என்ன பண்ணுவோம், குரூப்பா சேர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். தனியா என்னால முடிஞ்சுன்னா நான் குரூப் சேர வேண்டிய தேவை இல்லையே. அப்போ வந்து தனியா என்னால முடியல அப்படிங்கிற போது குரூப்ல சேர்ந்து என்னால ப்ராஃபிட் பண்றதுக்கு எப்படி ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்க்க போறோம். அதுதான் இந்த கோர்ஸ். ஓகே. தனியா நீங்க செய்ய முடிஞ்ச ப்ராஃபிட் பண்ணாதான் உங்களுக்கு குரூப்ல வர்றதுக்கு அவசியம் இல்லாம போயிருமே. தனியா செய்ய முடியாது. ஏன் என்னாலே செய்ய முடியாதுதான் சொல்றேன். என்னாலே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, இருக்கிற எல்லா கான்செப்டையும் வந்து ஒரே ஆளா உட்காந்து பார்க்கிறது கஷ்டம். அதை சேர்ந்து செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா வேலையை பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கக்கூடிய அவுட்புட் ஆப்ஷனுங்கிறது நம்ம தனியா பண்றதை விட நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். கோர்ஸ் டியூரேஷன் தோராயமா ஒரு 2 மாசம் வந்துடும். நம்ம நடுவில் அந்த சனி ஞாயிறு லீவ்லாம், சனி ஞாயிறு கிளாஸஸ் இருக்காது. அதே மாதிரி சில நாள் வந்து கிளாஸ் வந்து லீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல காரணங்களால 2 மாசத்துக்கு கம்மி இல்லாமல் வந்துடும். ரமலான்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, ரமலான்ல அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு நம்ம கொண்டு போக வேண்டியது. இப்போதான் சவுதியிலேருந்து அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் இருந்துச்சுன்னா அவங்க லைவ் அட்டன் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு டைமிங் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னால் அவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகே. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் கிளாஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு என்னுடைய இண்டிவிஜுவல் பேட்ச் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இப்போது அந்த அட்வான்ஸ் பேட்சுடைய டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் உங்களுக்கு நான் ஷெட்யூல் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அதுக்கு நடுவில் ஷெட்யூல் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து டைமிங் என்னுடைய அவைலபிலிட்டி பார்த்து நான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டைமிங் செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஆரம்பத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லா ஸ்லாட்டும் வந்து கிட்டத்தட்ட ஃபில் ஆகிட்டு வரனால அவைலபிலிட்டி எங்களுடைய அவைலபிலிட்டி பார்த்து நான் கிளாஸை செட் பண்ணுவோம். அதில் பார்க்க முடியாதவங்க இன்ஷால்லாம் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்காக எங்களுடைய அவைலபிலிட்டிக்காக நைட் 12 மணிக்கெலாம் வைக்க மாட்டோம். ஓகே, ஜென்ரலான ஒரு டைம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ மகரிப்க்கு அப்புறம் ஒரு பேட்ச் நடக்குது, 7:30 to 8:30 ஒன்று நடக்குது, மதியானம் 2 to 3 ஒரு பேட்ச் நடக்குது, காலையில் 7 to 8 ஒரு பேட்ச் நடக்குது. இதை தாண்டி வேற எந்த டைம் உதாரணமாக இப்போ நைட் வந்து 9 to 10 அது கன்வீனியன்ட்டாக இருந்தால் அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அது வந்து நம்ம குரூப்பில் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணும்.
அதான் நம்ம வந்து டைம் வந்து அதான் சொன்னேன், இந்த 3 ஸ்லாட் ஆல்ரெடி ஃபில்டாக இருக்கு. இதை தாண்டி 4வது ஸ்லாட்டுக்கு வந்து டைமை நான் ஒதுக்கணும்னா அது எப்படிங்கிறத நான் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து செட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, கிளாஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாது, மினிமம் ரெக்கார்டிங்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட் டிஸ்கஷன் வந்து நாங்கள் ஒரு 8 to 9 வைக்கலான் இருக்கோம். அப்போ காலையில் இந்த கிளாஸ் வந்து 7 to 8 இந்த மாதிரி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மார்னிங் 7 to 8 வச்சிட்டோம்னா அந்த ப்ரீ மார்க்கெட் டிஸ்கஷன் வந்து நாங்கள் வந்து ஒரு 8:15 to 9 அப்படி வச்சிட்டோம்னா 9 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கும். அப்போ நாங்கள் வந்து பைக் செல்லிங் டெசிஷன் என்ன வாங்கணும் வைக்கணும், இந்த மார்க்கெட் எப்படி இருக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இன்ஷால்லா உள்ள வரும். உங்களுக்கு டைம் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம், நத்திங் டு வரி. ஃபைனல் மெசேஜ் நான் வந்து குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்றைக்கி நடந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். ஸோ பேமெண்ட் பண்ணுற விஷயமா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணவங்கள நம்ம தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடுவோம். அதில் வந்து ட்ரெயினரையும் நம்ம ஆட் பண்ணிடுறதுனால ஸோ நீங்கள் டவுட் கேட்குறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். So, okay, thank you, sir. Thank you all. Thank you, sir. Thank you so much. ஓகே பிரதர், பேட் பண்ணவங்க ஓகே. இன்னும் அடிஷ்னல் மெம்பர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தானா இமீடியட்டாக என்னை ரீச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக உங்களுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் ஆன்லைனில். ஸோ ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைபர் ட்ரீ அப்படின்னு சொல்லி கூகுளில் போயிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இந்த கிளாஸ் பற்றின ரிவ்யூஸ் கொடுக்கலாம். ஸோ உமர் சார் வந்து எப்படி எடுத்தாங்க, ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜாக இருக்குது. ஸோ அது சேம் டைம் சைபர் ட்ரீ இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துகிறது எங்களுக்கு ரொம்ப, ஆன்லைன் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த மீட்டிங்கை எண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என் நம்பர் உங்களுக்கு நான் டைப் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸாக்கல்லா ஹைர். உங்களுடைய ஃபேமிலிக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் நீங்கள் உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சைப்பாக நடத்துகிற ப்ரோக்ராமுக்கு நீங்கள் நம்பி வந்ததுக்காக ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ ஃபார் ஆல் த பெஸ்ட்.